ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களில் நிலைத்திருப்பதாக இந்த நாளின் தியான வேளைக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி பரிசுத்த யாக்கோபு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 5 முதல் 18 வசனங்கள். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 5 முதல் 18 வசனங்கள். தியான வசனம் யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் மற்றும் சங்கீதம் 89:46. யாக்கோபு 3:6, சங்கீதம் 89:46. நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. சங்கீதம் 89:46, கோபம் அக்கினியைப் போல மூண்டு எரியக்கூடியதாக இருக்கிறது. கோபம் அக்கினியைப் போல மூண்டு எரியக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அந்நிய அக்கினியை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இன்று அதனுடைய நிறைவு பகுதியாக நாம் பார்ப்போம் என்றால், நம்மிடத்திலே காணப்படுகிற அந்நிய அக்கினி, கவனமாக இருக்க வேண்டிய சில காரியங்கள், இவைகளை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இங்கே நாவு, அது மாத்திரமல்ல கோபம், இந்த இரண்டும் மிக கவனமாய் கையாளப்பட வேண்டும் என்பதைத்தான் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். யாக்கோபு 3:6 நாவும் நெருப்புதான் என்பதாக சொல்லுகிறார். நாவும் நெருப்புதான். எவ்விதமாக ஒரு சிறிய நெருப்பு முழு காட்டையும் கொளுத்தி விடுகிறதோ, அதை போல ஒருவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய, அந்த நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தை, ஒரு சிறு வார்த்தை முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறது என்பதாக சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. எவ்வளவு வேதனையான ஒரு அறிக்கை என்பதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். நாம் மிகுந்த கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீதிமொழிகளின் ஆக்கியம் குறிப்பிடுகின்ற பொழுது 18ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்பதாக வாசிக்கிறோம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்படி என்றால் என்னுடைய நாவு எவ்வளவு கவனமாய் வார்த்தைகளை சொல்ல வேண்டும், எவ்வளவு கவனமாய் மற்றவர்களோடு நான் பேச வேண்டும், எவ்வளவு கவனமாய் நான் சொற்களை கையெடுத்து கையாள வேண்டும். மிக நேர்த்தியாய் கவனமாய் நாம் கவனிக்க வேண்டிய காரியங்கள் உண்டு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய நாவை தவறான முறையிலே நாம் பயன்படுத்தினால் நரகத்திற்கு பாத்திரவான்களாயிருப்போம் என்பதை மறந்து போகக்கூடாது. இதை குறித்து தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற பொழுது, தன் சகோதரனை மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாக இருப்பான். ஐயா, நீ பெரிய பாவம் கொலை செய்துட்டு நீ அக்கிரமம் செய்து நீ உனக்கு அங்கே நரகம் கிடைக்கிறது என்பதல்ல. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அதற்கு சமமாக இருப்பதை என்ன சொல்கிறார்? தன்னுடைய உடன்பிறந்த சகோதரனை, உடன்பிறப்பை பார்த்து நீ ஒரு முட்டாள் என்று சொன்னால், மூடனே என்று சொன்னால், அவனுக்கு என்ன இருக்கிறதா? எரி நரகம்தான் அவனுடைய பங்கு என்பதாக குறிப்பிடுகிறார். எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறது அல்லவா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யூதா நிருபத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, மோசேயினுடைய சரீரத்தை குறித்ததான பிசாசோடு மிகாவேல் தூதன் பேசி கொண்டிருக்கின்ற பொழுது, அங்கே பிசாசை குற்றப்படுத்தாமல், அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல், கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று மிகாவேல் தூதன் பிசாசை பார்த்து சொல்லுகிறார். எவ்வளவு பாருங்கள், நீங்கள் நான் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். மிகாவேல் இங்கே மோசேயினுடைய சரீரத்துக்கு விரோதமாக பேசுகிறார். அந்த சம்பாஷணை நடந்து கொண்டு இருக்கின்ற பொழுது, அந்த வாக்குவாதம் நடந்து கொண்டு இருக்கின்ற பொழுது, மிகாவேல் தூதன் அந்த சாத்தானை கூட குற்றப்படுத்தவில்லை. கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்பதாக சொல்லுகிறார். இன்றைக்கு என்னுடைய வாயின் வார்த்தைகள் என் உடன்பிறப்புகளை குறித்து என்ன வார்த்தை சொல்லுகிறது? அவன் நாசமாக போவான், அவன் ஒழுங்காக இருக்க மாட்டான், அவனுடைய தலை உடைக்கப்படும், அவனை ஒன்றும் இல்லாமல் போயிடுவான். எவ்வளவு வேதனையான வார்த்தைகளை நாம் சொல்லுகிறோம். ஒருவேளை நமக்குள்ளாக, உடன்பிறப்புகளுக்குள்ளாக ஒரு சில பேதங்கள் இருக்கலாம். அந்த பேதங்களை நிமித்தமாக மொத்தத்திலே அந்த குடும்பத்தை சபிப்பதும் சாபமிடுவதும் நல்லதல்ல. நாவின் அதிகாரம் உண்டு, நாவுக்கு அதிகாரம் இருக்கிறது. நம்முடைய வாயின் வார்த்தைகளை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அள்ளின
சிதறின வார்த்தைகளை அள்ள முடியாது. உங்களுடைய உடன் பிறந்த சகோதரனோடு சகோதரியோடு நீங்கள் கொண்டிருக்கிற வைராக்கியம் வீம்பு எவ்விதமாக இருக்கிறது யோசித்து பாருங்கள். நான் செத்தாலும் அவன் வரக்கூடாது, அவன் செத்தாலும் நான் போக மாட்டேன். இதுவா கிறிஸ்தவ ஜீவியம்? நம்முடைய நாவு எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. சபிக்கிறாயா, சாபமிடுகிறாயா, உன் உடன்பிறப்புகளை குறித்து, உன் அயலானை குறித்து, இல்லைனால் உனக்கு தீங்கு இழக்கிறவனை குறித்து நீ வேதனையான வார்த்தைகளை உன் நாவினால் உச்சரிப்பாய் என்றால் நாம் அந்நிய அக்கினியை பயன்படுத்துகிறோம். அது நம்மை கொளுத்துவது மாத்திரமல்ல, எரிநரகத்திற்குள்ளாக நம்மளையும் கொண்டு போய் சேர்த்து விடும் என்பதை மறந்து போகக்கூடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அது மாத்திரமல்ல, வீணான வார்த்தைகள். இங்கே பரிசுத்த மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலே நாம் பார்ப்போம் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கூறுகிறார். பேலியாளின் மகன் கிண்டி விடுகிறான், எரிகிற அக்கினி போன்றது அவன் உதடுகளில் இருக்கிறது என்பதாக நீதிமொழிகள் 16:27 பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வீணான வார்த்தை, பேலியாளின் மகன் கொண்டு வரக்கூடிய ஒரு வார்த்தை, கிண்டி விடுகின்ற ஒரு வார்த்தை. ஒருவேளை நம்முடைய உடன்பிறப்புகளுக்குள்ளான ஒரு ஐக்கியம், விசுவாசிகளுக்குள்ளான ஒரு ஐக்கியத்தை உடைப்பதற்காக அவன் கொண்டு வரக்கூடிய வார்த்தைகள். வெகு கவனமாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாவை அடக்குகிற வாழுகின்ற ஒரு வாழ்வு உத்தமமான ஒரு வாழ்வு. தேவனிடத்தில் கேட்போம், ஆண்டவரே என் நாவுக்கு காவல் வையுமப்பா என்று சொல்லுவோம். இனம் புரியாமல் வீணான வார்த்தைகள், ஒருவேளை அவசியமில்லாத வார்த்தைகள் என் வாயிலிருந்து வர வேண்டாம். ஏற்ற வேளையிலே சொல்லப்பட்ட வார்த்தைகள் வெள்ளித்தட்டிலே வைக்கப்பட்ட பொற்பளங்களுக்கு சமமாக இருக்கிறது என்றளவு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீங்கள் சொல்லுகிற வார்த்தை அது கொல்லுகிற வார்த்தையாக மாறிவிடக்கூடாது. நீங்கள் சொல்லுகிற வார்த்தை அவர்களை ஆற்றல் படுத்துகின்ற, அவர்களை ஆற்றி தேற்றுகின்ற ஒரு வார்த்தைகளாக இருக்க வேண்டும். அவர்களை வார்த்தைகளினாலே கொன்று குவிக்கிறவர்களாக நாம் காணப்படக்கூடாது. ஏற்ற வேளையிலே சொல்லப்பட்ட வார்த்தை, நீங்கள் சொல்லுகிற வார்த்தை. ஒருவன் கஷ்டப்படுகிறான் என்றால் அந்த கஷ்ட வேளையிலே நீங்கள் கொடுக்கிற சாபம், நீங்கள் கொடுக்கிற நியாய தீர்ப்பு, இவைகளினாலே அவர்களை மீண்டும் மீண்டும் நீங்கள் கொல்லாதீர்கள். நாவின் வார்த்தைகளை குறித்து கவனமாக இருப்போம். வீணான வார்த்தைகள், மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள், அதைத்தான் பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், சீர்கேடான கிளவி பேச்சுகள் என்பதாக சொல்லுகிறார். அவைகளுக்கு நாம் விலகி இருப்போம் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நம்மை அறியாமலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த கற்பத்தின் கனிகளை நாம் எவ்விதமாய் அழைக்கிறோம். கழுத, மாடு, பேய், தரித்திரம், அவனே இவனே. அம்மா, ஐயா, உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பிள்ளைகள் அவருடைய சாயலில் அவரால் கொடுக்கப்பட்ட சுதந்திரம். இந்த சுதந்திரத்தை வீணான வார்த்தைகளினாலே வசைப்பாடாதீர்கள். நீங்கள் எந்த வார்த்தைகளினாலே உச்சரிக்கிறீர்களோ அந்த வார்த்தை பலன் கொடுக்கும் என்பதை மறந்து போகாதீங்க. இன்றைக்கி என் பிள்ளை முரட்டுத்தனம் பண்ணுறான்னா நீங்கள் சொல்கிற அந்த மிருகத்துக்கு குணம் அங்கே வருது, அதை நிறுத்துங்கள். ஆண்டவரே, நல்ல வார்த்தைகளை பேசும் ஒரு நாவாக நீ மாற்று சுவாமி. என் நாவை அடக்கி பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தினாலே நீர் ஆண்டு நடத்த நரக அக்கினின்று என்னை தப்பித்து கொள்ளு ராஜா என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் நாம் கெஞ்சுவோம். அது மாத்திரமல்ல, இந்த கோபத்தின் விளைவாக நாவு உச்சரிக்கிறது. கோபத்தை குறித்தும் நாம் அதை பார்க்கின்ற பொழுது அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அக்கினியை போல மூண்டு எரியக்கூடியதாக இருக்கிறது. தேவன் தம்முடைய வைராக்கியத்தை நிமித்தம் கோபம் கொள்ளுகிறார். நம்முடைய கோபம் பற்றி எரியும் அக்கினியை போன்றது என்பதாக 2 சாமுவேல் 13:21 பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே என்பதாக குறிப்பிடுகிறார். எனவே எபேசியர் 4:31 கூறப்பட்டது போல நாம் சகலவிதமான கோபத்தையும் நம்மிலிருந்து அகற்றிவிட்டு கோபம் என்கிற அக்கினியிலிருந்து நம்மை நாமே தப்பித்து கொள்ள வேண்டும். கல் கனமும் மணல் பாரமுமாயிருக்கும், மூடனுடைய கோபமோ இந்த 2லும் பாரமாம் என்பதாக ஞானி சொல்லுகிறதை 27ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே பார்க்கிறோம். பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட வேண்டிய தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கோப சுபாவத்தை நம்முடைய வாழ்விலிருந்து தள்ளிவிடுவோமாக. நீதிமொழிகள் 19:19 சொல்லுகிறது, கடுங்கோபி ஆக்கினைக்குள்ளாவான் என்று சொல்லி. ஆகையினாலே கோபத்தை உதறுங்கள். ஆண்டவரே, எனக்கு
கோபத்திலிருந்து விடுதலையை தாரு சுவாமி, என்னுடைய கோப சுபாவத்தை மாற்றும். அவரிடத்தில் கேள். அது மாத்திரமல்ல தேவப்பிள்ளையே, பலவிதமான சோதனைகளாக அக்கினியின் ஊடாக நீ நடக்கின்ற பொழுது சோர்ந்து போகாதே. அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்பது வாக்கு பண்ணினவர் ஆண்டவராகிய கர்த்தர். அக்கினியின் நடுவில் போடப்பட்ட தம்முடைய தாசர்களோடு கூட அக்கினியில் உலாவின தேவகுமாரன் அக்கினியின் மனமும் கூட உன்மேல் வீசாமல் உன்னை பாதுகாப்பார். முட்செடி அக்கினியினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது என நாம் வாசிக்கிறோமே. இந்த வெந்து போகாத அனுபவத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவருடைய கரத்திலே உன்னை ஒப்புக் கொடுப்பாயா? செபிப்போம். அப்பா, உம்முடைய வருகை சமீபமாக இருக்கும் இந்த நாட்களிலே நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த பூமியானது அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தோடு நாங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு தீமையான பேய்த்தனத்துக்கு அடுத்த எல்லா அக்கினிகளில் என்றும் எங்களை தப்புவித்து காத்துக்கொள்ளும் கிருபை நீர் எங்களுக்கு தாரும். அனுதினமும் ஆவியானுடைய அக்கினி அபிஷேகத்தை பெற்றவர்களாக எல்லா விதமான அந்நிய அக்கினிகளுக்கு நீங்களாகி எங்களை நீர் காத்து வழிநடத்த உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.